வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலோட வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை பார்க்குறோம். எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைகளுக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியில் அந்த வகையில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குரு திசை யாருக்கு யோகத்தையும் யாருக்கு அவயோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். குருங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுபகிரகம், அதை பற்றி மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் எப்படி பாதிப்பு கொடுக்கும், எப்படி பிரச்சனை கொடுக்கும், அது எப்படி ஒரு அவயோக கிரகமாக இருக்கும், அவர் தான் நல்ல கிரகமாச்சே அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜோதிட ஆர்வலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, குருங்கிறவர் என்னதான் இருந்தாலும் நேச்சுரல் பெனிஃபிக்காக இருந்தாலும் அது உங்களோட லக்னத்துக்கு ஃபங்க்ஷனல் பெனிஃபிக்காக இருக்காங்கிறது பார்க்கணும். அதாவது இயற்கை சுபராக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு லக்ன சுபராக இருக்காரா லக்ன பாபராக இருக்காரான்னு பார்த்து தான் பலனே சொல்ல முடியும். இப்போ குருங்கிறவர் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம், அதுக்கப்புறம் கடக லக்னம், அதுக்கப்புறம் சிம்ம லக்னம், அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம். இந்த 4 லக்னத்துக்கு தான் ராஜயோகாதிபதியாக வரார். ஏன்னா அவங்களுக்கு 2 அணி தெரியும், குரு அணி, சுக்கிரன் அணி. குருங்கிறவர் குரு, சூரியன், சந்திரன், செவ்வாயெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு ரகமான ஒரு கிரகங்கள். சுக்கிரன், சனி, புதன் பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி ரகங்கள். அதுக்கப்புறம் ராகு கேதுல பார்த்திங்கன்னா ராகு சுக்கிரனோட சேர்ந்தும் கேது குரு அணியோடு சேர்த்திக்கலாம். ஸோ சுக்கிரன், ராகு, சனி, புதன் ஒரு அணி, குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன், கேது ஒரு அணி. அப்படிங்கும்போது இந்த குருங்கிறவர் குரு அணி கிரகமாகிய செவ்வாயே லக்னம் அதிபதியாக வரக்கூடிய மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் நண்பராக வரனால, ஒரே அணியராக இருக்கிறனால அந்த லக்னத்துக்கு யோகத்தை கொடுப்பார். அதே மாதிரி சந்திரனும் அவரோட நண்பர்னால கடக லக்னத்துக்கும் கொடுப்பார். சூரியனும் அவரோட நண்பர்னால சூரியனுக்கும் யோகத்தை கொடுப்பார். ஸோ இந்த 4 லக்னம் ஆகிய விருச்சிக லக்னம், மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னத்துக்கு தான் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு வருகிறார். தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் அவர் லக்னாதிபதியாக வருகிறார். ஸோ ராஜயோகத்தை கொடுக்கலினாலும் அவங்களுடைய ஜாதகரோட பேசிக்கான சில விஷயங்கள், வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள், அவரை நிலைநிறுத்தக்கூடிய விஷயங்கள், வாழ்க்கையில் அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கொடுத்துருவார். ராஜயோகம் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா கொட்டி கொடுப்பார். பெரிய ப்ராப்ளம் ஆகிறது, கோடீஸ்வரன் ஆகிறது, நல்ல லக்கு வர்றது, நினச்சே பார்க்காத அளவுக்கு ஒரு அமைப்பு மாறுறது, அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது தான் ராஜயோகம். ஸோ அடுத்தபடியான ரகம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி. ஸோ இந்த 6 லக்னம் என்று சொல்லப்படுகிற மேஷம், தனுசுக்கு லக்னாதிபதியாக ஓரளவுக்கு சுமாரான பலன்களும், ரிஷபம், மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மங்கிற லக்னத்துக்கு ராஜயோக பலனையும் கொடுக்குறார். ஸோ அதுக்கப்புறம் மீதி 6 லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக துலாம் லக்னம் அண்ட் ரிஷப லக்னத்துக்கு மிகவும் ஆகாத ஒரு அவயோக கிரகமாக வருகிறார். ஏன்னா துலா லக்னமாகிய சுக்கிரனுக்கும், லக்னாதிபதியாகிய சுக்கிரனுக்கும், ரிஷப லக்னத்தோட அதிபதியாகிய சுக்கிரனுக்கும் குரு எதிர்மறையான கிரகமாக வரார். ஸோ நல்லதை கொடுக்க முடியாத ஒரு கிரகமாக வருகிறார். அதுவும் இல்லாமல் அட்டமாதிபதியாக வருகிறார். ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக வரார். துலா லக்னத்துக்கு 6ஆம் வீடு, ருண சத்ரு பாவம், கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார். ஸோ துலாம் லக்னக்காரருக்கும் ரிஷப லக்னக்காரருக்கும் குரு தசை வரும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. அந்த தசையை தாண்டி வர்றது தான் மிகப்பெரிய ஒரு அருமையான அச்சீவ்மெண்ட். அந்த குருவே பாதிப்பில் போய் 6ல் போய் இருந்துட்டார், ஒரு மாதிரி ராகு எதுவோட போய் சேர்ந்துட்டார், ஒரு மாதிரியான ரிஸ்கான இடத்துல இருந்துட்டாருன்னா நம்மவே பாதிக்கும். அதான் ஓரளவுக்கு 6க்கு 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற 11ஆம் இடத்துல மறைந்து, 8க்கு 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற 3ஆம் இடத்துல இருந்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம், பெரிய பாதிப்பு இருக்காது. ஸோ இந்த 2 லக்னக்காரர்களுக்கு குரு ஒரு மிகப்பெரிய பாவியாக செயல்படுகிறார். மீதி இருக்கக்கூடிய கன்னி, மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா அவர் பாதகாதிபதியாக செயல்படுகிறார். 7ஆம் இடத்துல தனித்து இருக்கிறது சிறப்பில்லை. யாருக்கு? மிதுனத்துக்கும் கன்னிக்கும். ஓரளவுக்கு 6, 8, 12 மறைந்திருப்பதே சிறப்பு. யாருக்கு? மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் குரு மறைந்திருப்பதே சிறப்பு. ஏன்னா ஒரு பாதகாதிபதியாக வரனால அது வலுப்பெறக்கூடாது. அங்கே தான் நிறையா ஜோதிடக்காரர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் மிஸ்டேக் பண்ணுறாங்க. குரு மறைஞ்சிருச்சுங்க, தப்பு இல்லையா? தப்பு இல்லை. உபய லக்னமாகிய கன்னி லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் குரு மறைவது மிகவும் நன்று. இது மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம்.
சரி, இப்போ பார்க்க போனால் மீதி என்ன இருக்குது? மகரமும் கும்பம் தான் இருக்குது. ஸோ மகரமும் கும்பத்துக்கும் வந்து குரு வந்து ஒரு சமமான கிரகமாக வரார். நல்லதும் செய்ய முடியாமல் கெட்டதும் செய்ய முடியாத ஒரு சமமான ஒரு கிரகமாக வராரு. அதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், கும்பலக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஜென்ரலான மாரகாதி, பொது மாரகாதிபதியாக வரனால குரு வந்து எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். மாரகத்தை கொடுக்கக்கூடியவராக வராரு. ஓரளவுக்கு 11ஆம் பாவம் அது மாதிரி நல்ல பாவத்தில் போய் இருக்கும் பொழுது நல்ல சிறப்பான விஷயங்களை கொடுக்குறாரு. அதே சமயத்தில் பாவகிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாரு. மகர லக்னத்துக்கு 3க்கும் 12 கூடியவன், வெளிநாடு அது மாதிரி விஷயங்கள் முயற்சி கொடுக்கக்கூடிய பாவமாக இருக்குது. அது எங்கே இருக்காருன்னு பார்த்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுப்பார் நார்மலாக. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிட்டிங்கன்னா, குரு யாருக்கு யோகத்தை கொடுக்குறார், யாருக்கு சுமாரான பலனை கொடுக்குறார், யாருக்கு அவயோக பலனை கொடுக்குறார் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து குரு திசை நடக்குதா, நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணலாம். ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஓரளவுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.